தன்னை இழந்து மற்றவர்கள் வாழ்வில் ஒளி தருவது மெழுகுவர்த்தியின் இயல்பு. உருகும் மெழுகுவர்த்தியை தயாரிப்பதன் மூலம் வருவாயை பெருக்க வாய்ப்பு இருக்கிறது. மின்வெட்டு நேரத்தில் வெளிச்சம் தருவதற்கு மட்டுமின்றி விழாக்களிலும் இடம் பிடிப்பதால் மெழுகுவர்த்தி தயாரிப்பு லாபகரமானதே என்கின்றனர் இந்த தொழிலில் இருப்பவர்கள். கேண்டில் மேக்கிங் சிறு தொழிலாக பண்ணுறோம். சிறு தொழில்னால் வீட்டில் இருக்க மகளிர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அதே நேரத்தில் நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த கேண்டில் மேக்கிங் பண்ணுறோம். முன்னாடிலாம் பார்க்குறீங்கன்னா கரண்ட் கட் ஆச்சுன்னா தான் நம்ம கேண்டிலே தேடவும் எங்கே இருக்குது மெழுகுவர்த்தின்னு. ஆனால் இப்போ பார்க்குறீங்கன்னா அலங்கார விளக்காகவும் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். இதில் நிறைய விதங்கள் பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக டீ லைட் கேண்டில் அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இது பார்க்குறீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் கேண்டில் லைட் டின்னர்னே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா வீடுகளில் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடியது. அந்த மாதிரி கேண்டில்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பூ போட்டு அதுக்கு நடுவில் அந்த மெழுகுவர்த்தி ஏற்றுற பழக்கம் இருக்குது. இதை தவிர ஐஸ் கேண்டில்ஸ்ன்னு சொல்லி ஏற்றுறாங்க. ஐஸ் கேண்டில்ஸ்னால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதிலேருந்து ஐஸ் கேண்டில்ஸ் பண்ணுறது. இதை தவிர வாசனை மெழுகுவர்த்தி இருக்குது. அதுக்கப்புறமா உலர்ந்த இலைகள்லாம் அதெல்லாம் வச்சு கூட ஒரு மெழுகுவர்த்தி செய்கிறதும் இருக்குது. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம எத்தனை விதமாக வேணாலும் இந்த மெழுகுவர்த்தியில் தயார் பண்ணலாம். கைவினைப் பொருட்கள் விற்கப்படும் கடைகளில் கிடைக்கும் மெழுகை 1 கிலோ அளவில் வாங்கி முதலில் இயந்திர உதவிகள் ஏதுமின்றி மெழுகுவர்த்தி செய்து கடைகளில் சந்தைப்படுத்தலாம் என சொல்லப்படுகிறது. இது மாதிரி ஒன்றும் கஷ்டமான தொழில் இல்லை சார், ஈஸியான தொழில் தான். நல்ல லேடிஸுங்க இப்போ நிறைய பண்ணுறாங்க. கடைக்காரங்க ரேட்டு கம்மி கேட்பாங்க, அதான் முதல் ப்ராப்ளம். அது கொஞ்சம் அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஐடியா. வேறு ஒன்றும் கஷ்டமான தொழில். நல்ல கிலோவுக்கு 50 ரூபா கிடைக்கும். 1 கிலோ விற்றா ஒரு நாளைக்கு 5 கிலோ செஞ்சு விற்றாங்கன்னா 250 ரூபா 300 ரூபா கிடைக்கும். நல்லா அதிக முதலீடு, வேலைப்பளு, இடவசதி என எதுவும் தேவைப்படாத இந்த தொழில் இப்போது மகளிருக்கு ஏற்றதாக இருக்கிறது. பிறந்த நாள் பண்டிகைகள் மட்டுமின்றி மன அழுத்த தவிர்ப்புக்கும் மெழுகுவர்த்தியின் ஒளியில் வழியிருப்பதாக கருதுவோர் இருக்கின்றனர். போகிறது வேறு சம்மர், எப்போ கரண்ட் கட் ஆகும் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டில் பொதுவாக பார்க்குறீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த கடைகளில் விற்கிறது வாங்குகிறோம். ஆனால் இப்போ கேண்டில் லைட் டின்னர், அந்த மாதிரி ஸ்பெஷல் டின்னர், ஸ்பெஷல் அக்கேஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடங்களில் பார்க்குறீங்கன்னா இந்த கேண்டில் மேக்கிங் ரொம்ப பிரபலமாகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூக்களுக்கு நடுவில் விளக்கேற்றுறது, அதுவும் இல்லாமல் ஃபெங்சுயி அப்படின்னு சொல்லி புதுசாக அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒளியை நம்ம டெய்லி 1 மணி நேரமாவது ஒரு இடத்துல ஏற்றி அதை பார்த்துட்டு இருந்தால் மனசு அமைதி கிடைக்கும். பிள்ளைங்க படிப்புக்கு, அதுக்கப்புறமா வீட்டில் செல்வ செழிப்புக்கு. பரவலாக 10 நாட்கள் வரை கிடைக்கும் பயிற்சியை பெற்று சிறிய அளவில் மெழுகுவர்த்தி தயாரிப்பை தொடங்கலாம். குறைந்த விலையில் அச்சுக்களை வாங்கி சில ஆயிரம் முதலீட்டில் ஆரம்பித்து தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பிருக்கிறது. அதுக்கு மிஷின்லாம் வருது, அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38,000 40,000 ஆகும். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா சிம்பிளாக செய்யணும். முதலீடு கம்மியாக போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2,000 இருந்தால் போதும். ஒரு 600லேருந்து 1,600 சைஸ் இருக்குது, அதை வாங்கிக்கலாம் நம்ம. கச்சா எண்ணெய் பெறும் பல வடிவங்களில் ஒன்றே மெழுகுவர்த்திக்கான மூலப்பொருளான பாரஃபின் களிம்பாகும். சென்னை பாரிமுனை பகுதியிலும் கைவினைப் பொருட்கள் விற்கும் கடைகளிலும் இதை வாங்கி வீட்டிலேயே தொழிலை தொடங்கலாம். இது நம்ம பாரஃபின் வேக்ஸில் இருந்து தான் செய்கிறோம். இதுக்கு பட்டன் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா கிராஃப்ட் கடைகள்லையுமே இந்த பட்டன் வேக்ஸ் கிடைக்கும். அந்த பட்டன் வேக்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கேண்டில் மேக்கிங் செய்கிறோம். அது அதுக்கான மூலப்பொருள். அதில் நம்ம எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். என்ன வடிவம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோல்டு கிடைக்குது. அப்படி இல்லை மோல்டில் எனக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியல, முதல்ல சிறு தொழிலாக நாங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மோல்டில் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் மோல்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க சாதாரணமாக பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ் டப்பா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஏதாவது ஒரு மோல்டு அச்சு மாதிரி இருக்கிறதுல கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கில் பெயிண்டிங் பண்ணி ஜர்தோசி பண்ணி அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வித்தியாசமாக வர்ணங்கள்லாம் பூசி அதில் கூட மெழுகு வச்சு ஊற்றி இப்போ நீங்கள் கடைகளில் அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அலுமினியம் ஃபாயில்ஸ், அந்த ஃபாயில்ஸ்லேயும் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி பண்ணலாம். இந்த தொழிலுக்கான மூலப்பொருட்கள், தயாரிப்பு முறைகள், பயிற்சி மற்றும் சந்தை வாய்ப்புகள் என முறையாக பெற்று மெழுகுவர்த்தி தயாரித்தால் வாழ்க்கை மிருகற வழி இருப்பதாகவே தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக வேல் சங்கருடன் பாஸ்கரன்.